ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல 30 ஹிந்தி வினைச்சொற்கள பார்க்க போறோம். இது பார்ட் 3. பார்ட் 1, பார்ட் 2 வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்ல ஹிந்தி வேர்ப்ஸ் கலெக்ஷன் சொல்லி இருக்கும். நீங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பையனும் பொண்ணும் பார்க்குறாங்க. அப்புறம் லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சம்பவங்களுக்குள்ள என்னென்ன வினைச்சொற்கள்லாம் அடங்கியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சந்தித்தல் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? 2 பேரும் சந்திக்கிறாங்க. அது வந்து சந்தித்தல் அப்படின்னா மில்னா. அப்புறம் பார்க்குறாங்க. பார்த்தல் அப்படின்னா தேக்னா. பார்த்தோனே லவ் பண்றாங்க. காதலித்தல் அப்படின்னா பியார் கர்னா. அப்புறம் பேசுவாங்க. பேச ஆரம்பிக்கிறாங்க. போல்னா. அப்போ சொல்றாங்க. அதாவது லவ் பண்றாங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுதல் அப்படின்னா கஹ்னா. நிராகரித்தல் எடுத்தோன்னே வந்து ஒரு பையன் பொண்ணுட்ட லவ் சொல்றாங்க. இல்ல பொண்ணு பையன்ட்டனாலும் சரி, உடனே ரெஃப்யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நடக்கும் இல்லையா? அப்போ அதாவது நிராகரித்தல் அப்படின்னா இன்கார் கர்னா. மனா கர்னான்னு இன்னொரு வார்த்தை கூட இருக்கு. இன்கார் கர்னாவும் நீங்க சொல்லிக்கலாம். நிராகரித்தல் அப்படின்னா இன்கார் கர்னா. அதை ஏற்றுக்கொள்ளுதல். கொஞ்ச நாள் கழிச்சு லவ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்வீகார் கர்னா. ஸ்வீகார் கர்னா. அப்புறம் திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருமணம் செய்தல்னா ஷாதி கர்னா. ஓகே, இப்போ ஏன்டா கல்யாணம் பண்ண சொல்லி வருத்தப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம். அப்போ வருத்தமா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஹிந்தி வார்த்தை பாருங்க, துக் ஹோனா. இந்த துக்கமா இருக்குன்னு அதே தமிழ் வார்த்தை மாதிரியே வந்து வச்சுருப்பாங்க, துக் ஹோனா. அடுத்தது விவாகரத்துக்கே போயிட்டான்னு வச்சுக்கோங்க. விவாகரத்து கொடுத்தல் அப்படின்னா தலாக் தேனா. தலாக் தேனா. ஓகே, இப்போ இப்படி யோசிப்போமே, நல்லா இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா சந்தோஷமா இருத்தல் அப்படிங்கிற அந்த தமிழ் வினைச்சொல்லுக்கு ஈக்குவலண்டான ஹிந்தி வினைச்சொல் குஷ் ஹோனா. குஷின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் அங்க பார்க்குறோம். குஷ் ஹோனா. அப்புறம் அப்போ நிம்மதியா இருப்பாங்க. பிரச்சனை இல்லை இல்லையா? அப்போ நிம்மதியா இருக்கிறது ஷாந்த் ஹோனா. அப்புறம் நிம்மதியா இருந்து வாழ்றாங்க. ஓகே, அப்போ வாழுதல் அப்படின்னா ஜீனா. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னென்ன வினைச்சொற்கள்லாம் அங்க செயல்பாட்டுல இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நிற்பது அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? நிற்போம். அப்போ நிற்பது அப்படின்னா கடே ஹோனா. உட்காருவோம். அமர்தலுக்கு பைட்னா. அப்புறம் வளைவோம், குனிவோம். இதெல்லாம் கண்டிப்பா எக்ஸசைஸ்ல நடக்கும் இல்லையா? அப்போ வளைதல், குனிதல் இது எல்லாத்துக்கும் அந்த ஹிந்தி வினைச்சொல் பாருங்க, ஜுக்னா. ஜுக்னா. அப்புறம் இழுத்தல் அப்படின்னு ஒரு சம்பவம் நடக்கும் இல்லையா? கண்டிப்பா இதை பிடிச்சி இழுப்போம். அப்போ கீஞ்ச்னா. அதே தள்ளுதல் அப்படின்னா தக்கேல்னா. தக்கேல்னா. இப்போ மூச்சு இழுத்தல் அப்படின்னு சொல்லி மூச்சு இன்ஹேல் பண்ணுவோம் இல்லையா? மூச்சு இழுக்கிறது அப்படின்னு சாஸ் லேனா. அந்த என் வந்து சைலண்ட் தான். சாஸ் லேனா. லேனானாலே ஹிந்தியில வந்து தனி அந்த வார்த்தை வந்தா எடுத்தல்னு சொல்லி நீங்க மீனிங் பார்ப்பீங்க. அப்போ மூச்சு எடுத்தல், மூச்சு இழுத்தல் அப்படின்னு அங்க மீனிங் வருது. அதே மூச்சு விடுறோம் இல்லையா? எக்ஸேல் அது பண்றதுக்கு சாஸ் சோட்னா. சோட்னா அப்படின்னாலே விடுறது அப்படின்னு சொல்லி மீனிங். இப்போ மூச்சை விடுறோம். சாஸ் சோட்னா. வியர்வை சிந்துதல் அப்படிங்கிறது இருப்பாங்க. பசீனா ஆனா. பசீனானா வியர்வை, ஆனானா வருவது. இப்போ வியர்வை வருதுன்னு நம்ம இங்க ஹிந்தியில அந்த வார்த்தையை பார்க்கிறோம். பசீனா ஆனானா ஸ்வெட்டிங். ஓய்வெடுத்தல் அப்படின்னா ஆறாம் கர்னா. அப்போ இவ்வளவு நேரம் இந்த எக்ஸசைஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். இந்த எக்ஸசைஸ்க்கே வந்துட்டு அந்த ஹிந்தி வினைச்சொல்ல நம்ம பார்க்கணும் இல்லையா? உடற்பயிற்சி செய்தல் அப்படின்னா வியாயாம் கர்னா. யாயான்னு அங்க வருதுப்பாங்க அந்த வார்த்தையில. முன்னாடி வி போட்டுக்கிறீங்க, பின்னாடி எம் போட்டுக்கிறீங்க. அவ்வளவுதான். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். வியாயாம் கர்னா அப்படின்னா எக்ஸசைஸ் பண்றது. அடுத்தது இப்போ ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். 2 பேருக்குள்ள சண்டை நடக்குதுங்க. அப்போ அந்த சண்டை உடனே நடக்காது. அதுக்குள்ள குட்டி குட்டி சம்பவங்கள் நடக்கும் இல்லையா? அதை வச்சு நம்ம வினைச்சொற்களை ஒரு ஆர்டர்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து முறைத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் முறைச்சிக்கிறாங்க. அப்போ அந்த முறைத்தலுக்கு கூர்னா. கூர்னா. அப்புறம் வாக்குவாதம் செய்யறாங்க. வாக்குவாதம் செய்யறதுக்கு ஹிந்தி வினைச்சொல் அந்த பேர் பாருங்க, பகஸ் கர்னா. பகஸ் கர்னா. அப்புறம் திட்டுறாங்க. திட்டுதல் அப்படின்னா டான்ட்னா. டான்ட்னா. அடுத்தது கத்துறாங்க. கத்துதல் அப்படின்னா சில்லானா. சில்லானா. அப்புறம் சண்டையை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சண்டையிடுதல்னா லட்னா. லட்னா. சண்டை அப்படின்னா லடாய் அப்படின்னு வரும். இப்ப சண்டையிடுதல் அப்படிங்கும்போது லட்னா அப்படின்னு பாக்குறீங்க. அடித்தல், அடிச்சுக்கிறாங்க. அப்போ மார்னா. மார்னா. கடைசியா கொலையை செஞ்சுட்டாங்க. கொலை செய்தல் அப்படின்னா ஹத்யா கர்னா. ஹத்யா கர்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம பார்ப்போம். பை.